ஆசிப் கடையிலேருந்து பார்பிக்யூ சிக்கன் வாங்கிட்டு வந்து பார்சல் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாப்பா சாப்பிடும்போது இந்த கண்ணாடி சில்லு மாதிரி தட்டுப்பட்டுருக்கு. சரின்னு சொல்லி நாங்கள் தட்டில் போட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி கண்ணாடி சில்ஸு புரோக்கன் ஆகி சில்ஸ் எல்லாம் எல்லா கறி மேலேயும் ஒட்டியிருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா குழந்தைகள் எதுவும் சாப்பிட்டாங்கன்னா என்ன, யார் அவங்க பொறுப்பாவாங்களா, இல்லை யார் இதை பார்க்குறது? நான் உள்ளே ஓப்பன் பண்ணி கூட காட்டுறேன், எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுட்டோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். இவங்க யார் ரெஸ்பான்சிபிள் பண்ணுறது? இப்போது கண்ணாடி செல்லாம் முழுங்கினா யார் இப்போ பார்க்குறது? விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மதுரை சாலையில் செயல்படும் பிரபலமான ஆசிப் பிரியாணி ஹோட்டலில் முகமது ஃபாரித் என்பவர் குழந்தைகளுக்காக பெப்பர் பார்பிக்யூ சிக்கன் வாங்கி உள்ளார். இந்த சிக்கன் உள்ளே உடைந்த கண்ணாடி துண்டுகள் ஏராளமாக கிடந்துள்ளன. இது தெரியாமல் சாப்பிட்டதால் வாயில் ரத்தம் கசிந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் நேரடியாக ஹோட்டலுக்கு சென்று விசாரித்தார். கண்ணாடி எப்படிங்க விழுவான்? வீடியோ இருக்கு, என்கிட்ட இருக்கு. ரெகுலர் கஸ்டமர் தான் நானே. ஓனர் சொல்லுங்க. சின்ன பிள்ளைய சாப்பிடுறது கிளாஸ் கிடைக்குங்க, உடஞ்சிருக்கு. ஃபுட்ல சிக்கன் வாங்கி போனாங்க. சிக்கனுக்குள்ள கிடைக்கு. தண்ணீர் இருந்த கண்ணாடி பாட்டில் சமையல் அறையில் விழுந்து உடைந்ததாகவும் மசாலா பாத்திரத்திற்குள் கண்ணாடி துண்டுகள் விழுந்ததை பார்க்காமல் அப்படியே சிக்கனில் தோய்த்து அதனை பொரித்து விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. தங்களின் செயலுக்கு ஹோட்டல் நிர்வாகம் மன்னிப்பு கேட்டது. சின்ன குழந்தைங்க இருக்கு சார். இப்படி பண்ணீங்க சார். தெரியாம சார் பண்ண முடியலாமே. இவ்வளவு ஹோட்டல் நடத்துறீங்க, எவ்வளவு பிராண்டா இருக்குது. அப்புறம் நான் எப்போ முடியலாமே சார்? இது ஃபுட்டு உள்ளே போய் உள்ளே எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன சார் பண்ண முடியும்? சார் கொஞ்சம் ஒரு செகண்ட் ஆச்சு, உசுறு போச்சு எனக்கு. இருக்குல்ல டக்குன்னு பார்த்தோன்னே உசுறு போச்சு எனக்கு. நான் டக்குன்னு இங்கே வரதான் பார்த்தேன். போத்து பண்ணிடாத அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வந்தப்போ நான் அமையா இருந்தேன். ஹோட்டல் நிர்வாகத்தின் விளக்கத்தை ஏற்க மறுத்து குழந்தைகளின் உயிருடன் விளையாடும் வகையில் அலட்சியமாக செயல்பட்டதாக ஹோட்டல் நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு ஃபாரித் புகார் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து உணவு பாதுகாப்பு அலுவலர் ராஜேந்திரன் ஆசிப் ஹோட்டலில் ஆய்வு மேற்கொண்டார். சமையல் அறை, உணவுப் பொருட்கள் இருப்பு வைக்கப்பட்டுள்ள பகுதி, பால் குளிர்பதன பெட்டி, முன்பே தயாரித்து மசாலா பதப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகள் என அனைத்து பகுதிகளிலும் சோதனை நடத்தப்பட்டது. சோதனையில் கெட்டுப்போன பிரியாணியுடன் கூடிய 6 கிலோ சிக்கன், 2 கிலோ நாள்பட்ட மசாலா பொருட்கள், கெட்டுப்போன 50 அவித்த முட்டைகள் குப்பையில் கொட்டி அழிக்கப்பட்டன. மேலும் கத்தரிக்காய் கிரேவி, சமையல் எண்ணெய், மசாலா என 5 உணவுப் பொருட்களை உணவு பாதுகாப்புத்துறையினர் ஆய்வக பரிசோதனைக்காக எடுத்துச் சென்றனர். மேலும் சிக்கனில் கண்ணாடி துண்டுகள் கிடந்த சம்பவத்திற்காக மேல் நடவடிக்கை எடுக்க உணவு பாதுகாப்புத்துறை மாவட்ட நியமன அலுவலருக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக விருதுநகர் செய்தியாளர் மணிவண்ணன்.